சீக்கிரம் தம்பி அட்டை எடுத்துனாப்பா. வணக்கண்ணா. பணக்காரர்கிட்ட முதல்ல காசை கொடுப்பா. அண்ணே கடையில் வர சரியா வேலை இல்லைண்ணே. ஒரு 2 நாள் கழிச்சு கொடுத்துட்டுமா? போன டிசம்பர்லயே கட்ட வேண்டிய பணத்தை கட்டி முடிக்கவே இல்ல. நான் பாவப்பட்டு கஷ்டப்படுறேன்னு விட்டுட்டேன். இப்ப என்னடானா அப்புறம் கட்டுறேன்னு சொல்லியே காலத்தை கழிக்கிறேன். டிசம்பர்ல இருந்து சரியா வேலை இல்லைண்ணே. இதுல பொங்கலுக்கு வேற எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, சேர்த்து கட்டிடுறேன். சேர்த்து கட்டுறேன்னு சொல்றிய கண்டி இப்ப வரைக்கும் நீ கட்டினதை நான் பார்த்ததே இல்ல. இருக்க கடனை தான் நீ சேர்த்து வச்சுன்னு இருக்க. நான் கடன் கொடுத்தவன் தான். இருந்தாலும் உன் நல்லதுக்கு ஒண்ணு சொல்றேன். உன் கடன் என்னைக்குமே தொந்தரவுதான். அதனால நீ சீக்கிரம் முடிக்கிற வழியை பாரு. ஐயோ அண்ணா, கண்டிப்பா சீக்கிரமா அட்டை முடிச்சிடறேன். அண்ணே திரும்பவும் தமிழ் கடை கிடைக்குமா? தமிழுக்கான படிப்பு செலவுலாம் இருக்கு. ஆனா நீ ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்றியப்பா. சரி கட்டி முடி பார்க்கலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. தம்பி சாயந்தரம் வண்டி கொடுத்து விடுறேன். ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி விடு. சரிண்ணே, கொடுத்துருங்க. இன்னைக்கு அவன யோ என்னையா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? வண்டியை ரிப்பேர் கூட்டு 2 மணி நேரம் தான் ஆச்சு. இப்போதான் வண்டியை சரி பண்ணி வந்து வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போன 10 நிமிஷத்துலயே வந்து மறுபடியும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்னையா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? இருங்க, என்ன ஃபால்ட்? ஏதோ ஃப்ளக் போயிருச்சு, கரண்ட் சப்ளை வரலன்னீங்க, ஏதோ வயரிங் ஒர்க் வேற இருக்குன்னீங்க. யார் சர்வீஸ் பார்த்தது? உங்க கடையில ஒரு பையன் இருந்தான்ப்பா, அவன் தான் பார்த்தான். நானே வந்து செக் பண்றேன். சரிப்பா, சீக்கிரம் பண்ணி கொடு. எல்லாமே ஓகேண்ணா, சரியாயிருச்சு. சரிப்பா. வெற்றி இங்க வா. சொல்லுங்க ஓனர். அந்த டிவி போட்டு நீயா பார்த்த? ஆமாம் ஓனர், அது ஏதோ ஒயரிங் ப்ராப்ளம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் ஸ்பேர் பிளக்கில் ப்ராப்ளம்னு. நம்மகிட்ட தான் பழைய பிளக் ஒன்று இருக்கு, அதை மாற்றி கொடுத்துட்டேனே ஓனர். மயிறு மாதிரி பண்ணிருக்கேன். ஏண்டா டேய், கஸ்டமரோட வண்டி சரி பண்ணி கொடுக்குறது நம்ம வேலை, திரும்பி வர வைக்கிறது கிடையாது. ஏண்டா பழைய பிளக் மாற்றி விட்டுருக்க? இப்படி பண்ணி எவ்வளோ சம்பாதிக்க போற? கோடி குடியாவா? ஏண்டா உண்மையை உழைக்கிற கசை கையில் நிற்க மாட்டேது. வாங்கின கணக்கு வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீ பண்ற இந்த மாதிரி சின்ன தப்பு தான் நாளைக்கு பெரிய பிரச்சனை நிற்கும். சாரி ஓனர், நான் சம்பாதிக்கணும் ஏமாத்தணும்லாம் அப்படி பண்ணல. அந்த ஸ்பேர் பிளக் நல்லா இருந்துச்சு, அதனால தான் ஓனர் அவருக்கு மாற்றி கொடுத்தேன். ஏய், அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, இனிமேல் எனக்கு கேட்காம எதுவுமே மாற்றக்கூடாது. இதுக்கப்புறம் எந்த வேலை நீ பார்த்தாலும் கடைசியாக ஒரு டைம் செக் பண்ணுவேன். சரிங்க ஓனர். ஓ